Good evening to all. ஜனவரி 1 நம்மளுக்கு வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சார் எனக்கு கிடைக்குமா, எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படிங்கிற நிறைய டவுட்டை வந்து என்ன பண்ணிருந்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சக்சஸ் மீட்டை வந்து Jan 5 அதாவது சண்டே வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். எங்க வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் டைம் வந்து ஈரோட்ல வச்சு கண்டக்ட் பண்ண போறோம். நம்ம சிடபிள்யூஜே டீம் அண்ட் கைட்லி டீம் சார்பாக இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்டக்ட் பண்றோம். இவ்வளவு நாள் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கா வெறித்தனமா படிச்சு ஒரு ரிசல்ட்டை வந்து ருசிச்சிட்டோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே சொல்லியிருப்போம் நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட். நம்ம பேரண்ட்ஸ் கையால நம்ம வந்து மெடல் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோட இதே வேற லெவல்ல இருக்கும். அதை வந்து நீங்க வந்து அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஷீட் வந்து என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ அதில் கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம வந்து ஜனவரி 5ஆம் தேதி மீட் பண்ணலாம். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன, ஜேபி சிபி எப்படி முடிக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிசர்வ் லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வருவோம். கிளர்க்கை பொறுத்தவரை ஒரு 482 வேகன்சி வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பிஓக்கு வந்து ஒரு 193 வேகன்சி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருந்தாங்க. இது போக சம் கேண்டிடேட்ஸ் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிசர்வ் லிஸ்ட் வந்து 1 இயருக்கு வேலிடிட்டி, அதாவது டிசம்பர் 31 வரை என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வேலிடிட்டியா இருக்கும். சார் எதுக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்த 482 வேகன்சி வந்து ஃபில் பண்ணிருக்காங்க இல்லையா? இந்த 482ல சம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஜாப் கிடைச்சிருக்கும், இல்ல பெட்டரான ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும், இல்ல சம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஓ கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க, கிளர்க்கு கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க பிஓ போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளர்க்ல என்ன ஆயிரும், ஒரு வேக்கன்ட் விழுந்துரும். ஓகேவா? சோ அவங்களுக்கு இத்தனை வேகன்சி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இத்தனை பேர் ஜாயின் பண்ணல, அப்ப நம்ம வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல உள்ள பீப்புளை கொஞ்சம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க எல்லாருமே சார் நான் 0.13ல டிஃபரன்ஸ் இருக்கிறேன், 0.78ல டிஃபரன்ஸ் இருக்கேன், எனக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கேக்கீங்க. ஸோ எவ்வளவுக்கு கட் ஆஃப்ல நியரஸ்டா இருக்கிறீங்களோ அந்தந்த அளவுக்கு இப்ப வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். இப்ப 2 பேர் இப்ப 0.13லயே ஓபிசி கேட்டகரியில இப்ப 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப யார் எடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்ல யாரு சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது தான் அடுத்து உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேக்கண்ட ஃபில் பண்ண போறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்டுக்கு விடுவாங்க. பட் ஆனா இந்த 2 வருஷமா ஒரு 4 லிஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுறாங்க. அதாவது குவார்டர்லியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 31ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுவாங்க. எதுக்கு இத்தனை மார்க் எடுத்தா ரிசர்வ் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபிசி, ஜெனரல், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வேற வேற கட் ஆஃப். அப்ப எல்லா இதுலயுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட்ல மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இடபிள்யூஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 0.5ல உள்ளவங்களுக்கே ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா ஓபிசில உள்ளவங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பீங்க. அப்போ நம்மளுக்கு அதை விட கம்மியா இருக்கும். லைக் 0.1ல உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம், அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனாலதான் எக்ஸாக்டா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. செகண்ட் லிஸ்ட் வந்து ஜூன் 30 விடுவாங்க, தேர்ட் லிஸ்ட் வந்து செப்டம்பர் 30 விடுவாங்க, ஃபோர்த் லிஸ்ட் வந்து டிசம்பர் 31 வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுவாங்க. ஓகே, சோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதை ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவேன். இன்கேஸ்
இப்பவே உங்களுக்கு நீங்க ரிசர்வ் லிஸ்ட்ல உங்களுக்கு செப்டம்பர் 30ல உங்களுக்கு ரிசல்ட் விட்டு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30க்கு அப்பதான் ஒரு 3 மாசத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க சாலிடா ஒரு 1 இயரா வெயிட் பண்ணணும். அதே இது நீங்க போட்ட எஃபர்ட்டை இப்பவும் அப்படியே போட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ள, ஓகே நல்லா கவனிங்க, ஏப்ரல் மந்த்துக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிச்சு மே மாசத்துல எப்ப நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான் சொல்லிடுவான். ஓகே, இப்ப நீங்க ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் கேல்குலரான ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்புறம் தானே பின்னாடி உள்ளவங்களா இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு கையில ஒரு ஆப்ஷன் இருக்கு, கடவுள் கொடுத்தா அதை எடுத்துக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை வைங்க. இன்னும் நான் வந்து ரிசர்வ் இருக்கு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சில ஆக்சன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஓகே, எல்லாத்துக்குமே ரிசர்வ் உள்ளவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கமெண்ட் பண்ணத்துல சரி எனக்கு இத்தனை மார்க் இந்த கேட்டகரி எனக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். தேங்க்யூ.